செஸ் 960 என்ன? இது ஒரு நார்மல் செஸ் போர்டு. சோ இங்க பீசஸ் இப்படிதான் அரேஞ்ச் பண்ணிருப்போம். ஆனா இந்த பொசிஷனை கவனிச்சீங்கன்னா பேக் ரேங்க்ல இருக்கிற பானை தவிர மிச்ச பீசஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறி இருக்கும். சோ இததான் செஸ் 960 சொல்லுவோம். எதனால செஸ் 960 பேர் வந்துச்சு? சோ இப்படி ஒவ்வொரு பீசஸையும் மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணுனா 960 பொசிஷன்ல பீசஸை செட் பண்ண முடியும். 1996ல பாபி ஃபிஷர் தான் முதல்ல இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. முதல்ல இதுக்கு இருந்த பெயர் ஃபிஷர்ஸ் ரேண்டம் செஸ் தான் இருந்திருக்கு. பாபி ஃபிஷர் தான் செஸ் 960ங்கிற பேரையும் சஜஸ்ட் பண்ணிருக்காரு. பிளேயர்ஸோட கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக தான் இந்த செஸ் 960ங்கிற ஒன்ன உருவாக்கி இருக்காரு. இந்த செஸ் 960 வேரியன்ட்லயும் நம்ம நார்மலா பிளே பண்ற மாதிரியான ரூல்ஸ் தான் இருக்கும். சோ இதுல போர்டு அரேஞ்ச்மெண்ட்ல கவனிக்க வேண்டிய விஷயம், ரெண்டு பிஷப்பும் வேற வேற கலர் ஸ்கொயர்ல தான் இருக்கணும். சோ அதே மாதிரி ரெண்டு ரூக்குக்கு நடுவுல தான் கிங்கும் இருக்கணும். ஏன்னா இங்க கிங் சைடும் குயின் சைடும் கேஸ்லிங் பண்ண முடியும். ஒயிட் எந்த அரேஞ்ச்மெண்ட்ல பீசஸ் செட் பண்ணிருக்காங்களோ அதே அரேஞ்ச்மெண்ட்ல தான் பிளாக்கும் இங்க பீசஸ் பொசிஷன் பண்ணணும். சோ இங்க ஓப்பனிங் தியரி பிரின்சிபல்ஸ் எதுவும் பெருசா ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு காம்ப்ளிகேட்டான பொசிஷன் குள்ள தான் நீங்க பிளே பண்ணுவீங்க. சோ அதனால இந்த செஸ் 960ங்கிற வேரியன்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த செஸ் 960ல 960 பொசிஷன்ல பீசஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பிடிஎஃப் இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.